வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வடை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயே குடிக்காமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு என்னோடய சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. அதாவது நிறைய பேருக்கு வடை செய்யும்போது, மரவள்ளிக்கிழங்கு வடை செய்யும்போது எண்ணெய் குடிச்சிருது, அதை எதை ஃபாலோ பண்ணி செஞ்சால் எண்ணெய் குடிக்காமல் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நான் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி கேரட் துருவுறதால திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கிறப்ப ஈஸியாக அரைக்க முடியும். அதுக்காக தான் இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா ஒரு டீ டைமில், ஈவினிங் டைம் நம்ம டீ போட்டு வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா இடிச்சிடலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 6 பூண்டு பல், 2 துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு விரல் பெருசுக்கு உள்ளதை, 2 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்குங்க, அதனால் 2 இது சேர்த்துருக்கேன். நல்லா கட் பண்ணி சேர்த்து குறப்பாக இந்த மாதிரி இடிகளில் போட்டு இடித்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு 1 கப்பு, அதாவது 125 மில்லி, ஒரு மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு, அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 2ஐயும் அட்டை டயத்தில் நான் ஊற போட்டுக்கிறேன். இதோட ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 1 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டு குறப்பாக அரைச்சி எடுக்கணும். இது நல்லா ஊறட்டும். இப்போ ஊறி வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு, நல்லா சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க. ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் நான் ஊற வச்சுருந்தேன். இது நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா ஒட்டை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த வடை நல்லா டேஸ்டியாக இருக்கும், மசால் வடை மாதிரி. தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி குறப்பாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக அரைச்சிட்டிங்கன்னா வடை வலுவலுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் மரவள்ளிக்கிழங்க நல்லா துருவி வச்சுருந்தேன். அந்த துருவி வச்சுருக்கத பாலை புழிஞ்சிடணும். இந்த பாலை புளியாமல் நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக வடை எண்ணெய் குடிக்கும். பாருங்கள் எவ்வளோ பால் இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியை இருத்துட்டு கடைசியாக அந்த மாவு மாதிரி இருக்கும், அதை நம்ம டேரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே புளிஞ்சி தான் வச்சுருந்தேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குறப்பாக சும்மா 2 சுற்றி எடுத்திங்கன்னா போகிறோம். அப்போ தான் வடை நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். பாருங்கள் தண்ணியே இல்லை பாருங்கள், இதில் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ 2ஐயும் பருப்பையும் கிழங்கையும் ஒரே பவுலில் சேர்த்துக்கிட்டு, இப்போ நான் ஏற்கனவே இந்த பால் புழிஞ்சு வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த தண்ணியை மேலால் கீழே ஊற்றிட்டு அடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில். அதை இந்த வடைக்கு அரைச்சி வச்ச மாவோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லாயிருக்கும். இந்த பால் எடுத்து வச்சு நம்ம அல்வா கூட செய்யலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மரவள்ளிக்கிழங்குல பல ரெசிபி செய்யலாம். அதில் ரொம்ப டீ டைமுக்கு நமக்கு தேவையான ஒரு ஸ்நாக்ஸ்னால் அந்த வடை சிம்பிளாக செஞ்சிடலாங்க. 10 நிமிஷத்தில் எல்லாம் ஊறிட்டுச்சுன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு, டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்னதாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இடித்து வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் நான் ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோவில். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்க்குறோம், வாய்வு, அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. போட்டு இறுக்கி பிணைய வேண்டாம், ஏன்னா தண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வெங்காயத்துலேருந்து. வெங்காயம் சேர்த்துட்டாலே ஜென்டிலாக தான் பிசையணும். நம்ம வடைக்கு உளுந்து வடையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வடைக்கு நம்ம வெங்காயம் சேர்த்தாலும் அந்த வடைக்கு மாவு பிசைகிறப்போ அதை ஜென்டிலாக பிசைகிறது தான் அதை நல்லா ரொம்ப நேரத்துக்கு நீர்த்து போகாமல் வைக்கும். இல்லைன்னா மாவு நீர்த்து போயிடும், எண்ணெய் கோர்த்துக்கும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபரில் கேட்குறது, அக்கா நீங்கள் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வருது, அதெல்லாம் சொல்கிறீங்க, நாங்கள் செய்யும்போது சில டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு விஷயமும் மெனக்கெட்டு சொல்கிறேன். சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி செய்கிறப்ப கண்டிப்பாக நம்மளோட ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். இப்போ மாவை நான் உருட்டி உள்ளங்கையால் உருட்டி எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக தாங்க செய்வேன். நல்ல உள்ளங்கை அளவுக்கு உருட்டிட்டு இதை உள்ளங்கையில் வச்சு நடுவில் ஹோல்ஸ் போட்டு தான் நான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் நடுவில் வேகும். இது கிழங்கு வடை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு தான் வேக வைப்பேன். இல்லை உங்களுக்கு இது மாதிரி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ரவுண்டாக தட்டி போடலாம். தண்ணியே நான் சேர்க்காமல் அரைச்சதுனால நம்ம நினச்ச மாதிரி உருண்டை வந்திருக்கு. வெடிக்கவே இல்லை பாருங்கள், ஓரங்கள் எல்லாம் வெடிக்கலை. நல்லா நம்ம தட்டுனா வடை மாதிரி வரும்.
நான் சொன்னபடி நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு மாவு அரைச்சி இந்த மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக வரும். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்ல சூடு ஏறினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை போடுங்க. அப்படியே கொதிக்க கொதிக்க எண்ணெயில் போட்டிங்கன்னா வடை டக்குன்னு கருகி போயிடும், இல்லைனா ரொம்ப சிகப்பாயிடும், சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் நான் உருட்டி இந்த மாதிரி வடையாக தட்டி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வாழை இலையில் தட்டுறதுனாலும் தட்டலாம். இப்போ நிறைய பண்டிகையெல்லாம் வருது. டெய்லி வந்து நம்ம நெய்வேத்திய ரெசிபி செய்கிறதுனா வித்தியாசமாக ஒரே மாதிரி வடை, உளுந்து வடை, மசால் வடை செஞ்சு கொடுத்தா போர் அடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா புரிஞ்சிருச்சுங்க. நல்லா செவக்க விட்டு எடுங்க. நல்லா செவந்து வரணும். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி போடுங்க. நீங்கள் மாவு நான் சொன்னபடி அரைங்க. கண்டிப்பாக வந்து வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வடை செஞ்சு வச்சு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றத விட எல்லோரும் வீட்டில் அட் அ டைம் இருக்கணும். ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி, எப்போயா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற டைம் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றப்ப நல்லா சுட சுட சாப்பிட்றப்ப தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடை நல்லா மொறுன்னு இருக்கும் மேலெல்லாம். டைம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுதிருப்பி நல்லா பொரித்து கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா ரெட்டிஷாக வந்துருச்சு மேலெல்லாம். இது சொன்னால் தாங்க தெரியும் கிழங்கு வடைன்னு. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் இப்போ எல்லாமே நான் வந்து தட்டி எடுத்துக்கிறேன். மறுசிஃப்ட்டும் போட்டு பொரித்து எடுக்கிறேன். அந்த டைம் கூட நான் வந்து எண்ணெய் குடிக்கவே இல்லை பாருங்கள், எண்ணெய் அப்படியே இருக்குது. இப்போ மறுசிஃப்ட்டு நான் பொரிக்க போகிறேன். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஃபெஸ்டிவல் ரெசிபி, நெய்வேத்திய ரெசிபின்னு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க அக்கா, ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னோட காப்பரிசி வீடியோவுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த மாதிரி சப்போர்ட்டு தான் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நிறைய பேர் பொதுமக்கள் என்னோட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணி நாங்கள் எதிர்பார்த்த வீடியோவை நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நன்றி சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே எனக்கு படிக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான ரெசிபி எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ எல்லா வடையும் நான் தட்டி முடிச்சிட்டேங்க. பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு சட்னியெல்லாம் தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல்னால் நெய்வேத்தியமாக கூட செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான முறையில் உங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மரவள்ளி கிழங்கு வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.